தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 18:19 வாசி பார்க்கலாம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இந்த காட்சியை கண்டவுடனே அவன் அதிகாலையில் எழுந்து தலையணையாக வைத்திருந்த கல்லை எடுத்து அவன் நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அவன் சொன்ன அற்புதமான வார்த்தை, இது தேவனுக்கு வீடாகும், பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த இடத்துக்கு அருமையான ஒரு ஆராதனை அவன் இங்கே செய்தான். இந்த வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி ஆராதித்தான். அதுக்கு பேர் தான் பெத்தேல். இது வானத்தின் வாசல். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில இந்த பெத்தேல் மிக முக்கியமான ஒரு இடம். பெத்தேலுக்கு வந்தால் ஆசீர்வாதம் நினைக்கிற அளவுக்கு, அங்கே வந்து தொழுது கொடுற அளவுக்கு பெத்தேல் மிக முக்கியமான ஒரு இடம் இஸ்ரவேல் ஜனங்கள் சரித்திரத்தில். அது ஆரம்பமான இடம். இந்த யாக்கோபு தரிசனம் கண்டு அவன் தேவனை தொழுது கொண்ட ஒரு இடம். முதல் தேவனை சந்தித்தாரே, நான் ஆண்டவரை சந்தித்தேனே, நானல்ல அவரே என்னை தேடி வந்து என்னை சந்தித்தாரேன்னு சொல்லி நன்றியோடு அந்த இடத்தை நினைவச்சு நம்ம பார்க்கணும். எதுக்காக ஆராதிச்சான்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நீ வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் பரம்புவாய், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடு கூட இருந்து நீ போற எல்லா இடத்துல உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதல்லன்னு சொன்னாரு பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாகட்டும், இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தம் தனக்கு சொந்தமாவதற்காக, உரிமை பாராட்டுவதற்காக தேவனை மகிமையாய் ஆராதித்தான் யாக்கோபு. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார், உலகத்தின் கடைசி வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், புகழ்ந்து பாட வேண்டும். ஆண்டவரை பாடி ஆராதித்து இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குன்னு நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க. அப்படி சொந்தமாகணும்னா கர்த்தரை நீங்க ஆராதிக்கணும். உங்க வீடு ஆராதனை ஸ்தலமா இருக்கணும். ஞான பாட்டுகளினாலே கீர்த்தனையினாலே உங்க வீட்டுல நீங்கள் பாடி கர்த்தரை கீர்த்தனை பண்ணணும், ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் செய்ய செய்ய ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள், முன்பு கொடுத்த தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இந்த வருஷத்துல அதெல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.